பார்த்து ஓட்டு பாஸ். ஏன்பா என்னாச்சு? என்னாச்சு? நீ போய் பார்த்துட்டு வரலாம். வேண்டாம் வேண்டாம், மாட்டிக்கணுமா என்ன? ஒரு தடவையாவது பார்த்துட்டு வரலாம்பா. வேண்டாம்னு சொன்னேன்ல. நான் ரெக்வெஸ்ட் பண்றேன், ஒரு தடவை போய் பார்க்கலாம். சரி சரி, வா வா வாங்க போலாம். பார்த்து இறங்குப்பா. ரவி, யாரு வந்திருக்காங்க பாரு. ரவி, ராம் ராம், எங்க போயிட்டானுங்க? யாரு யாரு யாரு? ஹலோ. நேத்தி ராத்திரி என்ன நடந்ததுன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க யாரு? நீங்க யாரு? நீங்க யாருன்னு கேக்குறல்ல? ஹலோ ஹலோ.
யாரு நீங்க? யாரு அனுப்பினது? யாரு யாரு யாரு? சுர்ஜித், கதவை தர. நீங்களா? ஏன்டா எழுந்துடா, எழுந்துரு. ஏன் அடிக்கிறீங்க? ஏன்டா எங்களை ஏமாத்த பாக்குறியா? நான் என்ன தப்பு செஞ்சேன்? சும்மாரு சும்மாரு, நடிக்காத, நடிக்கிறது நிறுத்து. எதுக்கு அடிக்கிறீங்க சொல்லுங்க. அப்படியா? எடுப்பாடு, எடுப்பாத. பாரு, நீயே பாரு. இது என்னது? என்னது என்னது? பாரு சுர்ஜித், நேத்து ராத்திரி என்ன நடந்துச்சோ அது உனக்கு மட்டும் தான் தெரியும். எங்களை பிளாக்மெயில் பண்ண முயற்சி செய்யாத. என்னையும் கொஞ்சம் பேச விடுங்க. நான் சொல்றது நீதானே கேளுங்க. என்னது கேட்க சொல்றேன்? என்னது கேட்க சொல்றேன்? போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் நீதானே சொன்ன. என்னை கொஞ்சம் பேச விடுங்க. நான் உங்களுக்கு இந்த லெட்டர் அனுப்பல. போய் சொல்றியா? எங்க கிட்ட போய் சொல்றியா? அனுப்பிச்சது யாரு? யார் அனுப்பிச்சிருப்பாங்க? எனக்கு யார் இந்த லெட்டர் அனுப்புனாங்களோ அவங்க தான் உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. இது பாருங்க, இது பாருங்க. நான் உங்க எல்லாருக்குமே ஃப்ரெண்டு. நான் உங்க எல்லாருக்கும் எதிரியா இருந்திருந்தா நாம இங்க இருந்திருக்க மாட்டோம். போலீஸ் லாக்அப்ல இருந்திருப்போம். ஆனா இது என்னவோ உண்மைதான். நேத்து ராத்திரி என்ன நடந்துச்சோ அது சரியில்லை. திரும்ப அதே பேச்சா? உனக்கு எவ்வளவு தைரியம்? நேத்து ராத்திரி என்ன நடந்துச்சோ அதை மறந்துடு. இல்லைன்னா நான் உன்னை என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. உன் நிலைமை ரொம்ப மோசமாயிடும். வாங்க. அஜித், என்ன டாட்? இங்க வாப்பா. இன்ஸ்பெக்டர் சார், மை சன் அஜித். ஹலோ. ஹலோ இன்ஸ்பெக்டர் சார். இன்ஸ்பெக்டர் ஜாதவ், என் பையன்கிட்ட நீங்க என்ன கேட்க விரும்புறீங்க? என்ன விஷயம் இன்ஸ்பெக்டர் சார்? நேத்து ராத்திரி காட்கோபர் லிங்க் ரோட்ல ஒரு ஜீப் மோதி ஒரு பொண்ணு செத்துட்டா. இன்ஸ்பெக்டர் சார், இப்போ நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? சௌத்ரி சார், விசாரிச்சதுல என்ன தெரிஞ்சதுன்னா, சம்பவம் நடந்த போது அந்த வழியா மரூன் கலர் ஜீப்பு போனதா சொன்னாங்க. அதுல இருந்து மியூசிக் வேற வெளியே கேட்டுச்சான். அதுல வாலிப பசங்க இருந்தாங்களாம். அஜித், அஜித் உங்ககிட்டயும் மரூன் கலர் ஜீப் இருக்குல்ல? ஆமா இன்ஸ்பெக்டர் ஜாதவ், ஜீப் இருக்கு. ஆனா மெரூன் கலர் இல்ல, பிளாக் கலர். நான் அந்த ஜீப்பை பார்க்க விரும்புறேன். நிச்சயமா பார்க்கலாம். ஏன்பா அஜித், ஜீப்பை ஷெட்ல இருந்து வெளியேடு. சரி டாட்.
அஜித் டாட் நம்ம ஜீப் அது வந்து எப்படி டாட் உனக்கு என்னாச்சுப்பா போய் வண்டியை எடு டாட் ஏன் எடுக்க மாட்டேங்கிற போய் எடு டாட் ஒரு பிரச்சனையும் இல்ல அங்க போய் நாம பார்க்கலாமே. வாங்க பாருங்க புது வண்டி போல இருக்கே. இல்ல பழசுதான். கொஞ்சம் வருஷம் முன்னாடி தான் வாங்கினோம். மெயின்டைன் நல்லா பண்ணியிருக்கோம். சாரி டு டிஸ்டர்ப் யூ. பரவாயில்ல, நான் வரேன். பாய். அஜித், உனக்கு என்னாச்சுப்பா? டாட் டாட் நான் ஓபன் பண்ணி பார்த்தப்போ Black இல்ல மெரூனா இருந்துச்சு. மெரூனா அப்படியா? இப்ப எப்படி எப்படி நிறமாறிச்சு? பாருப்பா, அந்த நிகழ்வுகள் ஓ மனசை விட்டு இன்னும் போகல போல இருக்கு. நீ அன்னிக்கே அந்த ஆக்சிடென்ட்டை பத்தி சொன்னது ரொம்ப நல்லதா போச்சு. அதனால வண்டியோட கலரை ராத்திரியோட ராத்திரியா சேஞ்ச் பண்ண. அஜித், நீ 2 நாள் ரெஸ்ட் எடுத்துக்க, எல்லாம் சரியா போயிடும். எதை பத்தியுமே கவலைப்படாத, எல்லாம் கொஞ்ச நாள்ல சரியாயிடும். ம். சார், நீங்க என்ன வர சொன்னீங்களா? ஆமா, வாப்பா குல்ஜித் சிங், வா வா, உட்காரு உட்காருப்பா. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது உன் கூட உட்காந்து ஒரு கப் டீ குடிக்க தான். இந்த அடி எப்படி பட்டுச்சு? அது அது வந்து நான் கீழே விழுந்துட்டேன் சார். அப்படியா? குல்ஜித் சிங், நான் கேள்விப்பட்ட மங்கள் சௌத்ரியோட பையனும் நீயும் ஒரு இணை பிரியாத நண்பர்களாமே. ஆமா. இந்த அடி ஏதாவது வண்டியில மோதி ஆக்சிடென்ட்ல ஏற்படலையே? என்ன? உன்கிட்ட நான் என்ன கேட்டேன்னா, இந்த அடி ஏதாவது வண்டியில மோதி ஆக்சிடென்ட்ல ஏற்படலையேன்னு கேட்டேன். இல்ல சார். விஷயம் என்னன்னா குல்ஜித் சிங், ஜூலை 13ஆம் தேதி ராத்திரி காட்கோவர் லிங்க் ரோட்ல ஒரு பொண்ணு ஜீப்புக்கு அடியில விழுந்து செத்துட்டா. ஜீப்பு மரத்துல மோதிருச்சு. இத பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். நிஜமாவே உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? பாருங்க இன்ஸ்பெக்டர் சார். சார், இந்த அடி எங்க வீட்டுல எனக்கு ஏற்பட்டுச்சு. கீழே விழுந்துட்டேன். எந்த ஆக்சிடென்ட்னால ஆகல. அப்படியா? பரவாயில்ல. அது சரி, 13ஆம் தேதி ஜூலை ராத்திரி நீ எங்க இருந்த? சார், நான் எங்க வீட்டுல இருந்தேன். ஆனா நீ காலையில தான் திரும்பி வந்தேன்னு உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க. ஆமா சார், அது நான் மார்னிங் வாக்கு போறது உண்டு. காலையிலே போயிடுவேன், காலையிலே திரும்பிடுவேன். அத தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. குல்ஜித் சிங், நீ பொய் சொல்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏதோ ஒரு முக்கியமான காரணம் இருக்கு, அதனால தான் நீ உண்மையை மறைக்கிற, அதுவும் எனக்கு தெரியும்.
இப்ப என்கிட்ட உனக்கு எதிராக கேஸ் நடத்த எந்த ஆதாரமும் இல்ல. ஒரு விஷயத்தை மறக்காத, நீ இந்த ஊரை விட்டு போக கூடாது. சரி சார், நான் போகலாமா? ஆ, போ. கேளு. உன்னோட ஃப்ரெண்டு அஜித் சௌத்ரியோட ஜீப் கலர் மரூன் தானே? ஜீப் அது அந்த ஜீப் மரத்துல மோதினப்ப ஜீப்போட பெயிண்ட் கொஞ்சமா மரூன் கலர் மரத்துல இருந்துச்சு. சார், என்ன நம்புங்க. எனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது. என்ன நம்புங்க சார், ப்ளீஸ். சரி, நீ போ. எனக்கு சுர்ஜித்தை பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு. நம்ம 4 பேர்லயும் பலவீனமானவன் அவன் தான். இவன் எந்த நேரத்துலையுமே உண்மையை சொல்லிடலாம். நம்ம என்ன செய்யலாம்? இவனை நல்லா கண்காணிக்கணும். இவன் நமக்கு ஆபத்தை விளைவிக்க போறான்னு தெரிஞ்சதுமே இவனை நாம உயிரோட விடக்கூடாது. பாரு எப்படி ஓட்டுறான் பாரு. விடாத, வரட்ட. அது வந்துருக்கு. அட, இது எப்படி இருக்க முடியும்? நாம சுர்ஜித் வண்டி தானே ஃபாலோ பண்ணோம். நாம 3 பேரும் தானே பார்த்தோம். அந்த வண்டி எங்க போச்சு? ஒரு நிமிஷம்.
சுஜி, இந்த இடம் உனக்கு நினைவிருக்கா? அதுக்கும் மறந்துட்டேன். பாரு பாரு, நான் நான் ஒண்ணும் பண்ணல. என்ன மன்னிச்சிரு. என் மேல எந்த தப்பும் இல்ல. என்ன என்ன மன்னிச்சிருமா? என்ன மன்னிச்சிரு. நான் நான் நீ சுஜி, நீயா? என்ன உனக்கு அடையாளம் தெரிஞ்சிருச்சா? நான் உன்னை என்னைக்குமே மறக்க முடியாது. நீ ஆனா நீ செத்து போயிட்டல. ஆமா, நான் செத்துட்டேன். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் எந்த நிலைமையில நீங்க என்னை விட்டுட்டு போனீங்களோ அப்போ உயிரோட இருந்தேன். உனக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம், எல்லாம் ஞாபகம் இருக்கு. அந்த நிகழ்வுகள் இப்போ என் கண்ணு முன்னாடி அப்படியே நிக்குது. அந்த ராத்திரி என் வாழ்க்கையில என்னைக்குமே பார்க்க முடியாத ஒரு ராத்திரி. நண்பர்களோட அஜித் சௌத்ரியோட ஜீப்ல வந்துட்டு இருந்தேன். என்னப்பா அது எப்படி வண்டி ஓட்டுற? அஜித்! என்னாச்சுப்பா? என்ன பண்ணிட்ட நீ? வா போய் பார்க்கலாம். வேண்டாம் வேண்டாம், மாட்டிக்கணுமா என்ன? ஒரு தடவை போய் பார்க்கலாம்ப்பா. வேண்டாம்னு சொன்னேன்ல. நான் ரெக்வெஸ்ட் பண்றேன்ப்பா, போய் பார்க்கலாம். சரி சரி வா. வா. பார்த்துப்பா. என்னப்பா இது? என்ன பண்ணிட்ட? என்ன பண்ணிட்ட? இந்த மாதிரி பண்ணிட்டியா? ஏய் சுர்ஜித், அவன் செத்துட்டாப்பா. ஓடுங்கப்பா, நிக்காதீங்க. ஓடுங்க ஓடுங்க. நிக்காத. நிக்காத, ஓடுங்க 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 ஓடுங்க. வேண்டாம்ப்பா, சீக்கிரமா. ஒண்ணு விட்டு தள்ளியா, ஓடி வா நீ. அஜித், அந்த பொண்ணு சுர்ஜித் போகாதங்க. ஏய் சுர்ஜித், ஏய் சுர்ஜித் இங்க வா. இங்க வா. சுஜித் வா. ஏய் அஜித், இந்த பொண்ணு உயிரோட தான் இருக்கா. இவள ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போலாமா? ஏப்பா உனக்கு மூளை கெட்டு போயிடுச்சா? இவனை ஹாஸ்பிட்டல் கூட்டி போனா இவளுக்கு வாழ்வு கிடைக்கும், நமக்கு சாவு. உடனே வந்துரு. அப்படி சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க. இந்த சம்பவம் நம்மளால தான் ஏற்பட்டுச்சு. அப்புறம் இந்த பொண்ணு உயிரோட தான் இருக்கா. நாம இவளை காப்பாற்ற முடியும். இவளை நம்ம கூட்டிட்டு போலாம். நான் சொல்றதை கேளுங்க. இவனுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசுறான்? விட்டு தள்ள, முதல்ல இங்க இருந்து வாடா வாடா. இறக்கம் காட்டி நீயும் மாட்டிக்க போற, எங்களையும் மாட்டி விட போற. சீக்கிரம் வந்து தொலை. ஏய், இந்த பாவத்தை செய்யக்கூடாதுடா. பாருங்க, இந்த பொண்ணு உயிரோட இருக்கா.
இவன் இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டான், அவனை இழுத்துட்டு வருவோம். சுர்ஜித் வா, இவன் இப்படி சுர்ஜித். கேட்க மாட்டான். எழுந்திரு. வாடா. எழுந்திரு, வா. வா. வேண்டாடா. வாங்க. டேய், முதல்ல இங்க இருந்து வேண்டாடா, போ, வாடா. டேய், வண்டியில ஏறு. வேண்டாடா. வண்டியில வண்டியில ஏறு. ஏறு. சொன்னா கேளு. வண்டியில ஏறு. பாரு சுர்ஜித், ஒரு விஷயத்தை மறக்காத. இந்த விஷயத்தை யாருக்காவது சொன்னா என்ன விட கெட்டவன் வேற யாருமே இருக்க மாட்டான். பாருப்பா, நான் மறுபடியும் உங்ககிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். இந்த பொண்ணு எந்த நிலைமையில சுமார் சுமார் வண்டி எடுப்பா, வண்டி எடு நம்ம சீக்கிரம். போலாம். வா. ஆ, ஆ. நீங்க என்ன அடிபட்ட நிலைமையில விட்டுட்டு போயிட்டீங்க. நான் துடியா துடிச்சிட்டு இருந்தேன். ஆனா என்னோட போராத காலம் எனக்கு உதவி செய்ய யாருமே வரல. அந்த அடிபட்ட வேதனையிலேயே நான் துடியா துடிச்சு செத்து போயிட்டேன். இப்ப நான் ஒரு ஆவியா அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கேன். பாரு, நான் உண்மையை சொல்றேன். நான் இதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறேன். இல்ல, நிச்சயமா உனக்கு எந்த வருத்தமும் இல்ல. நீ வருத்தப்பட்டிருந்தா போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்த உண்மையெல்லாம் மறைக்காம சொல்லிருப்ப. அப்பா, அப்படின்னா நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருந்தியா? ஆமா, நான் ஒரு ஆவி. சுலபமா எங்க வேணாலும் போக முடியும். பாரு, இது என்னமோ உண்மைதான். அன்னைக்கு ராத்திரி நான் என் நண்பர்கள் கூட தான் இருந்தேன். ஆனா நான் குடிக்காம தான் இருந்தேன். நான் உன்னை காப்பாத்த முயற்சி செஞ்சுட்டு தான் இருந்தேன். ஆனா அதனாலதான் நீ இன்னும் என் முன்னாடி உயிரோட இருக்க. அப்படி இல்லைன்னா நான் உன்னை உயிரோடையே ஏதாவது குப்பை தொட்டியில தூக்கி எறிஞ்சிருப்பேன். பாரு, இதுல ஏன் தப்பு எதுவுமே இல்ல. அன்னைக்கு அஜித் தான் வண்டி ஓட்டிட்டு இருந்தான். அஜித் தான் வண்டி ஓட்டினான்னு எனக்கு தெரியும். உனக்கு இதெல்லாம் தெரியாது. சம்பவத்துக்கு அப்புறம் அஜித் வீட்டுக்கு போனதும் இதுதான் நடந்தது. என்ன நடந்தது? சொல்றேன். டாட் 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 என்ன விஷயம்? ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க? என் வண்டியை ஒரு பொண்ணு மேல ஏத்திட்டான். கத்துட்டாலும் உயிரோட இருக்கல. டாட் உயிரோடு இருக்க வாய்ப்பே இல்லை. அவ செத்து போயிருப்பா. பயந்து போய் ஒரு மரத்துல மோதிட்டேன். சம்பவம் எங்க நடந்துச்சு? அது காட்கோபர் லிங்க் ரோட்ல. இத பத்தி யாருக்காவது தெரியுமா? அங்க யாருமே இருக்கலன்னு தான் நினைக்கிறேன். அவளை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம். ஜீப் மரத்துல மோதிடுச்சுன்னு நீ தானே இப்ப என்கிட்ட சொன்ன. ஆமா டாட், மோசமா இருக்கு. சரி, வண்டியை பார்க்கலாம். வாங்க டாட். ம், வா. வாங்க டாட், வாங்க வாங்க டாட். இங்கதான். கொஞ்சம் சைட்லயும் பட்டிருக்கு. கொஞ்சம் பெயிண்ட் போயிருக்கு. முட்டாளே அந்த மரத்துல உன் குத்தத்துக்கான ஆதாரத்தை விட்டுட்டு வந்திருக்க. ஓ மை காட், எனக்கு அது தெரியாம போயிடுச்சு டாட். இல்லைன்னா நான் அதை உடனே எடுத்திருப்பேன். வாங்க டாட், உடனே போய். சும்மா இரு அஜித். போலீஸ் அங்க நிச்சயமா போயிருப்பாங்க. இனிமே அந்த கரையை யாரும் அழிக்க முடியாது. இனிமே ஒரு வழிதான் இருக்கு. என்ன விஷயம் சௌத்ரி சார்? இந்த ராத்திரி நேரத்துல வர சொல்லி இருக்கீங்க? சுதீர் ஷெட்டி, என் வண்டியை நீ வெளியில பார்த்த இல்ல? ஆமா, சைடுல கொஞ்சம் கலர் போயிருக்கு. என்ன விஷயம் சார்? ராத்திரியோட ராத்திரியா நீ ஜீப் கலரை மாத்தி ஆகணும். ஆனா சார் ஆனாகி நல்லா வேண்டாம். இதை நீ செஞ்சுதான் ஆகணும் ஷெட்டி. சார் ஏதாவது பிரச்சனையா? எனக்கு ஒன்றும் ஆகாது சார். இல்ல இல்ல, உனக்கு ஒன்றும் ஆகாது. ராத்திரியோட ராத்திரியா ஜீப் கலர் மெரூன்ல இருந்து பிளாக்கா மாறி இருக்கணும். சார் ஆனா சார் இந்த ரெண்டுல உனக்கு என்ன வேணும்?
காலையில ஜீப் கலர் மாறி இருக்கணும். எந்த தடையுமே அதுல இருக்கக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்க. நீங்க என்ன சொன்னீங்களோ அப்படியே செஞ்சிடறேன் சார். சாவிய வாட்ச்மேன் கிட்ட இருந்து வாங்கிக்க. இதே மாதிரி தான் உன் ஃப்ரெண்ட் அஜித்தோட அப்பா மங்கள் சௌத்ரி ராத்திரியோட ராத்திரியா ஜீப் கலரை மாத்தி தான் பையனோட ஆதாரத்தை அழிச்சிட்டாரு. இன்ஸ்பெக்டர் ஜாதவ் நேர்மையாவும் உண்மையாவும் உழைக்கிறவரு. இந்த சௌத்ரி அவரையும் ஏமாத்திட்டாரு. பாரு பாரு, நான் அவங்க எல்லாருக்கும் முன்னாடி ரொம்ப ஏழையானவன். நான் என்னவோ அவங்க ஃப்ரெண்டு தான். அவங்கள விட ரொம்ப வித்தியாசமானவன். அவங்க 3 பேரும் ரொம்ப ஆபத்தானவங்க. அவங்க அவங்க யார வேணும்னாலும் கொன்னுடுவாங்க. என்னையும் வாயை பொத்திக்கிட்டு சும்மா இருக்க சொல்லிட்டாங்க. சுர்ஜித், உனக்கு மனசு இருந்த பயத்தினால உன்னால என்னை காப்பாற்ற முடியல. மனசு வச்சிருந்தா அஜித் கூட ஜீப்ல இருந்து இறங்கினியே, அப்ப ஆம்புலன்ஸை கூட்டிட்டு எனக்கு உதவி செய்ய நீ வந்திருக்கலாம். அப்ப ஒருவேளை நான் பழிச்சிருக்கலாம். அவங்க பயத்தினால உன்னால அப்படி எதுவுமே செய்ய முடியல. உனக்கு தெரியாது, எங்க அம்மா அப்பா, என் தம்பி, என் தங்கச்சியை என் கையில ஒப்படைச்சிட்டு போய் சேர்ந்துட்டாங்க. அவங்களுக்காக தான் நான் சொந்த ஊரை விட்டுட்டு இங்க வேலை செய்ய வந்தேன். இப்ப அவங்கள பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்ல. அவங்க எங்க இருக்காங்கன்னு என்கிட்ட சொல்லு. நான் போய் அவங்கள பாக்குறேன். அவங்கள நான் காப்பாத்துறேன். அவங்கள பாக்குறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் என்னன்னா, என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கினாங்களே அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். நான் உண்மையை சொல்லிட்டா அவங்க இன்னும் உயிரோட விட்டு வைக்க மாட்டாங்க. சுர்ஜித், ஓ மனசுக்கு தோணல? நீ நேர்மையானவனா, உண்மையானவனா, நல்ல மனுஷத்தன்மையோட இந்த வாழ்க்கையில போராடணும்னு தோணல? நானா? ஆமா, நீதான். உன் தர்மம் என்ன சொல்லுதுன்னு உன் மனசுக்கு தெரியும் இல்லையா? நீ சொல்றது உண்மைதான். வாழ்க்கையில என்ன இருக்கு? ஒரு ஒரு நிகழ்வுகள்ல எல்லாமே முடிஞ்சு போயிடுது. இருந்தா அது மனுஷனோட கர்மம் மட்டும்தான். ஆனா இனிமே உண்மை, நேர்மை, மனுஷத்தன்மைக்காக நான் என்னோட உயிரையும் இழக்க தயாரா இருக்கிறேன். ஆமா, உயிரையும் இழக்க தயாரா இருக்கிறேன். நீ எனக்கு ஒரு உதவி செய்வியா? செய்வேன். நான் உனக்கு என்ன செய்யணும் சொல்லு. சொல்லு, நான் உனக்கு என்ன செய்யணும்? நீ மட்டும் எனக்கு துணையா இருந்தா நம்ம எல்லாத்தையும் சாதிக்கணும். அவங்க தவறுகளுக்கு நிச்சயமா ஒரு பாடம் தெரிவிக்கிறோம். அவங்க தவறுகளை அவங்க உணரும்படி நாம செய்யணும். வாங்க. இன்ஸ்பெக்டர் உங்கள்கிட்ட என்ன கேட்டாரு? ஒண்ணு இல்ல, அவர் ஆக்சிடென்ட் பத்தி கேட்டாரு. ஆக்சிடென்ட் பத்தி மட்டுமா? இல்ல, அவர் ஜீப்பை பத்தியும் கேட்டாரு. ஆனா நான் அவர்கிட்ட எதையுமே சொல்லல. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வந்து நீ எங்க பறஞ்சு போன? நான் உண்மையை சொன்னா நீங்க அதை யாருமே நம்ப போறது இல்ல. சொல்லு, உண்மையை சொல்லு. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நான் வெளியே வந்ததும் என் காரை ஓட்டிட்டு போயிட்டு இருந்தேன். திடீர்னு கார் வேகமா போக ஆரம்பிச்சது. நான் பயந்துட்டேன். அப்புறம் என்ன ஃபீல் பண்ணேன்னு, அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி காரை ஓட்டிட்டு போறாப்ல இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த வண்டி தானாகவே ஒரு இடத்துல போய் நின்னுடுச்சு. நீ சொல்றது சுத்த பொய். நான் போய் சொல்லல, உண்மையதான் சொல்றேன். தெரியுமா, நீ எந்த இடத்துல உன் வண்டியால ஒரு பொண்ணு மேல மோதினியோ அதே இடத்துல போய் என் வண்டி நின்னுடுச்சு. நீ மறுபடியும் போய் சொல்ற. புத்திசாலித்தனமா ஏமாத்த பாக்குற. எங்களை பயமுறுத்தாத, நாங்க ஏமாந்தவங்க இல்ல. இல்ல அஜித்,
உண்மையதான் சொல்றேன். என்னை யாரோ வண்டிக்கு வெளியில தள்ளி விட்டுட்டாங்க. திடீர்னு காத்து வேற வேகமா அடிக்க ஆரம்பிச்சது. அப்புறம் நான் என்ன பார்த்தேனா, அந்த பொண்ணு என் முன்னாடி நின்னுட்டு இருந்தா. எந்த பொண்ணு? ஆக்சிடென்ட்ல செத்தாலே அதே பொண்ணு தான் நின்னுட்டு இருந்தா. உனக்கு மூளை கெட்டுடுச்சா என்ன சுர்ஜித்? என் மூளை என்னமோ கெட்டு போயிருக்கலாம். ஆனா நான் எதை பார்த்தேனோ அதை தான் உங்க அந்த பொண்ணோட பாவப்பட்ட ஆவி நம்மள தேடி அலைஞ்சிட்டு இருக்கு. நீ போய் சொல்ற, எனக்கு நல்லா தெரியும். இல்ல, அவன் போய் சொல்ல. யார் பேசுறாங்க? யாரோட குரல் இது? இது அந்த பொண்ணோட குரல் தான். நான் அவளோட பேசியிருக்கிறேன். அவன் உண்மைதான் சொல்றான். நீங்க என்ன செய்ய நினைச்சீங்களோ அதை நீங்க செஞ்சிட்டீங்க. நான் என்ன செய்ய நினைக்கிறேனோ அதை செய்ய போறேன். ஏண்டா சுர்ஜித், இந்த விஷயத்துல நீயும் என் கூட இருந்திருக்க. நான் மாட்டிக்கிட்டா உன்னையும் உயிரோட கொன்னுடுவேன். ஞாபகம் வச்சுக்க. வாங்க. அட, ஜீப் எங்க போச்சு? இங்க தானே இருந்துச்சு. யார் எடுத்துட்டு போவாங்க? வாங்க வாங்க. இது போப்பா, சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. சீக்கிரம் ஓட்டுப்பா. அவன் ஃபாலோ பண்றான். சீக்கிரமா ஓட்டு, சீக்கிரமா ஓட்டு. சீக்கிரமா ஓட்டு. Dad! 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 Can you see that? என்ன விஷயம்ப்பா? உங்களுக்கு என்னாச்சு? Can you see the jeep? ஜீப்க்கு என்னாச்சு? ஜீப் மறுபடியும் மருன் ஆயிடுச்சு டாட். அந்த பொண்ணு அதுல உட்கார்ந்திருக்கா. எந்த பொண்ணு? எந்த பொண்ணு ஆக்சிடென்ட்ல செத்தாலும் அதே பொண்ணு தான். நீ என்ன சொல்ற? ஆமா டாட். அந்த பொண்ணை பார்த்ததுமே நாங்க பயந்துட்டோம் டாட். ஆனா அந்த பொண்ணு அதே ஜீப்ல எங்களை ஃபாலோ பண்ணா டாட். ஆமா அங்கிள், அந்த பொண்ணு எங்களை இங்க வர ஃபாலோ பண்ணா. இப்ப ஜீப்ல உட்கார்ந்து இருக்கறா. வாங்க டாட். என் கூட வந்து நீங்களே பாருங்க. வாங்க டாட். வாங்க வாங்க. வாங்க டாட்.
இது ஜீப். இந்த ஜீப் பாரு பாஜித், என் கூட இப்படி விளையாடுறீங்க, உனக்கு வெக்கமா இல்ல? டாடி என் பேச்ச நம்புங்க. சுமாரு, உங்க 2 பேருக்கு என்னாச்சு? அங்கிள் நீங்க எங்களை நம்புங்க, நாங்க இந்த வண்டியில வரல. நாங்க ஓடி வந்துட்டு இருந்தோம், அவன் இந்த ஜீப்ல எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தான். நாங்க டாக்ஸில தான் இங்க வந்தோம். அப்பவும் டாக்ஸியை ஃபாலோ பண்ணி இங்க வந்துட்டான். ஆனா அங்கிள் வண்டியோட கலர் பிளாக் இல்ல, மருனா இருந்தது. நீங்க எங்க போயிருந்தீங்க? அங்கிள் நாங்க சுர்ஜித் வீட்டுக்கு போனோம். டாட், நாங்க சொல்றத நம்புங்க. நாங்க சுர்ஜித் வீட்டுக்கு இதே வண்டியில தான் போனோம். ஆனா நாங்க அங்க போனதுமே அந்த பொண்ணோட குரலை கேட்டோம். பயந்து போய் வெளியில வந்துட்டோம். ஆனா அந்த பொண்ணு இதே வண்டியில தான் உட்காந்துட்டு இருந்தா. வண்டியோட கலர் பிளாக்ல இருந்து மெரூன் ஆயிடுச்சு. டாட், அந்த பொண்ணு இந்த வண்டியில எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தா. போய் அஜித், நீங்க இதே ஜீப்ல தான் போனீங்க, இதே ஜீப்ல தான் வந்திருக்கீங்க. டாட், இப்போ மென்டல் கண்டிஷன் சரியில்லை. அந்த நிகழ்வுகள் இப்போ மூளையை ரொம்ப பாதிச்சிருக்கு அஜித். அதை நினைச்சு கவலைப்படாதீங்க. அதை மறக்க முயற்சி பண்ணுங்க. டாட், நீங்க சொல்றது சரிதான். ஆனா ஆனா சுர்ஜித் அந்த பொண்ணை பார்த்திருக்கான். பார்த்ததும் இல்லாம அவன் பேசினேன்னு வேற என்கிட்ட சொன்னானே. இல்ல, யாரும் எதையும் பார்க்கல. இது பிரமதான் அஜித், வெறும் பிரமதான். ஒருவேளை அந்த பொண்ணு இருந்தா இப்ப எங்க? அவளை பூமி விழுங்கிடுச்சா இல்ல ஆகாசத்துக்கு போயிட்டாளா? சுர்ஜித், நான் இப்ப என் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். அவங்களுக்கு இப்ப என்னெல்லாம் நடக்குதோ அதை பார்த்து ரொம்ப பயந்து போயிருப்பாங்க. போராட்டம் இனிமேதான் ஆரம்பம். அவங்களுக்கு எதுவுமே கண்ணுக்கு தெரியல. பிரமையா இல்ல உண்மையாங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாம இருக்காங்க. அப்படி செய்யறதுனால எனக்கு ஆபத்து வரலாம். இல்ல சுர்ஜித், நீ என் கூடல இருக்க, உண்மைக்காக போராடுற. ஒன்னு அவங்க கொன்னுடுவாங்கன்னு எதுக்கு நீ கண்டபடி நினைக்கிற? இனிமே இதெல்லாம் நடக்கவே நடக்காது. அவங்க மோதுறது சாதாரண ஒரு மனுஷன் கூட இல்ல, ஒரு ஆவி கூட மோதுறாங்க. இந்த போட்டியில ஜெயிக்க போறது நிச்சயமா ஆவிதான், ஆவியேதான். சோட்டு, ஸ்பேனர் எடுத்துட்டு வா. சோட்டு, பிரதீப் ஷெட்டி, 13ஆம் தேதி ஜூன் ராத்திரி நீ என்ன செஞ்சீன்னு எனக்கு தெரியும். யாரு யாரு? சார், கவரை யார் விட்டுட்டு போனாங்கன்னு தெரியல. டாட், இந்த மாதிரி சிவப்பு கவர் எங்களுக்கும் வந்துச்சு. இது சுர்ஜித்தோட குறும்புத்தனமா இருக்குமோன்னு நாங்க நினைச்சோம். ஆனா நாங்க அவன் வீட்டுக்கு போனதும் இதே மாதிரி சிவப்பு கவர் அவங்ககிட்ட இருந்துச்சு. இப்போதான் எனக்கு எல்லாம் புரியுது அஜித். இந்த சிவப்பு கலர் கவரை காட்டி உங்களை எல்லாரையும் பயமுறுத்தி இருக்கான். இன்னைக்கு இந்த ஜீப் சம்பவம் நடந்துச்சு இல்ல, அதுக்கு காரணம் அவன் தான். நமக்கு எதிராக ஏதோ சதி செய்யலாம் போல இருக்குன்னு எனக்கு தோணுது. அதனாலதான் எல்லாருக்கும் இந்த சிவப்பு கவரை அனுப்பியிருக்கான். இனிமே எதுக்குமே கவலைப்படாதீங்க. அவனை கவனிக்க வேண்டியது என் பொறுப்பு.
யாரு? 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 ஏன் நேரம் வர மாட்டேங்கிற? சொல்லு, நீ யாரு? 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 உனக்கு என்ன தெரியாது? அன்னைக்கு ராத்திரி ஜீப் ஆக்சிடென்ட்ல செத்தாளே அந்த பொண்ணு நான் தான். செத்தப்புறமும் யாருமாவும் சாத்தி கிடைக்கல. நீங்களா? ஆனா ஆனா எனக்கும் அந்த நிகழ்வுகளுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த நிகழ்வுகளுக்கும் உனக்கும் சம்மந்தம் இருக்கு. நீதானே ராத்திரியோட ராத்திரியா ஜீப் கலரை மாத்தி அவங்க ஆதாரத்தை அழிச்ச? இது இது உண்மைதான். எனக்கு லெட்டர் கிடைச்சது. ஆனா எனக்கு அந்த லெட்டர் யார் அனுப்பிச்சாங்கன்னு தெரியாது. எனக்கு தெரியாது. உனக்கு நான் தான் அந்த கடிதத்தை அனுப்பினேன். நீங்களா? நீங்களா? ஆனா குற்றவாளி அவங்க தானே. நிகழ்வுகள்ல ஒரு பொண்ணு செத்தது கூட எனக்கு தெரியாது. உனக்கு உண்மை தெரிஞ்சதும் நீ போலீஸ் கிட்ட போய் உண்மை என்னன்னு சொல்லிருக்கலாம்ல. இது உண்மைதான். இது உண்மைதான். ஆனா நான் உண்மையை சொல்லியிருந்தா அவங்க என்ன கொண்டு இருப்பாங்க. நீயோ ஒரு ஆவி, நானும் ஒரு மனுஷன் தானே. அவங்க என்ன உயிரோட கொன்னுடுவாங்க. நீ உன் உயிரை பத்தி கவலைப்படுறியா? அந்த நிகழ்வுகள்ல அநியாயமா செத்தாளே அந்த பொண்ணை பத்தி நீ கொஞ்சமும் கவலைப்படல? இதே நிகழ்வுகள் உன் சொந்தக்காரங்களுக்கு மட்டும் ஏற்பட்டிருந்தா அவங்களுக்கும் இதே துரோகம் தான் செய்வியா? இல்ல 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 இல்ல, நான் தப்பு செஞ்சுட்டேன். நான் தப்பு செஞ்சுட்டேங்க. என்ன மன்னிச்சிடுங்க. என்ன மன்னிச்சிடுங்க. என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். ஷெட்டி, அவங்க பணக்காரங்க. அவங்க ஜீப்பை பொண்ணு மேல ஏத்தி சாகடிச்சிட்டாங்க. அவங்க என்ன தவிக்க விட்டுட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டாங்க. அவங்க என்ன ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருந்தா ஒருவேளை நான் பழிச்சிருக்கலாம். இந்த மாதிரி நிகழ்வுகள் எனக்கு மட்டும் நடக்கல, இன்னும் எத்தனையோ பேருக்கு நடந்திருக்கலாம். எவ்வளவோ பேர் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் செஞ்சுட்டு சாகட்டுன்னு விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா உன்ன மாதிரி பேராசை பிடிச்ச பயந்தாங்கொள்ளிங்க அவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்கள சட்டத்தோட பிடியிலிருந்து காப்பாத்திடுறாங்க. என்ன என்ன மன்னிச்சிடுங்க. என்ன மன்னிச்சிடுங்க. நான் பெரிய தப்பு செஞ்சுட்டேன். நான் ரொம்ப பெரிய தப்பு செஞ்சுட்டேங்க. ஆனா நான் வாக்கு கொடுக்குறேன். இனிமே நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேன். எப்பவுமே தப்பு செய்ய மாட்டேன். பாருங்க, நான் ரொம்ப ஏழையானவன். கிராமத்துல குழந்தைங்களை குட்டிகளை விட்டுட்டு இங்க சம்பாதிக்கலான்னு வந்தேன். நான் தப்பு செஞ்சுட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க. மன்னிச்சிடுங்க. உனக்கும் தண்டனை கொடுக்கணும்னு தான் என் மனசு சொல்லுது. ஆனா நீயும் இப்ப தப்பு ஒத்துக்கிட்டியே. உண்மை என்னன்னா, மனுஷன் பயந்துகிட்டே இருந்தான்னா அவன் ரொம்ப பலவீனம் ஆயிடுவான். நீயும் உன் மனசுல இருந்து பயத்தை வெளியே எடுத்துடு. நீ வாக்கு கொடுத்ததுனால மன்னிக்கிற. இன்னைக்கு அப்புறம் வாழ்க்கை புறாவோ எந்த தப்புமே செய்யக்கூடாது. நான் வாக்கு கொடுக்குறேன். இனிமே நான் எந்த தப்புமே செய்ய மாட்டேன். வாக்கு கொடுக்குறேன். வாக்கு கொடுக்குறேன். அங்கிள், நீங்களா? வாங்க, உள்ள வாங்க. சொல்லுங்க அங்கிள். பாருப்பா சுஜித்னா, என் மகனோட நண்பர்களையும் எப்பவுமே என் மகனா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அது எனக்கு தெரியும் அங்கிள். அதாவது அந்த சம்பவத்தை நினைச்சு நான் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன்.
சம்பவத்தை அன்னைக்கு 4 பேர் சேர்ந்து தானே இருந்தீங்க? ஆமாங்க. எனக்கு தெரிஞ்ச மட்டும் அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் சிரிச்சு கும்பாலம் போட்டுட்டு இருந்தீங்க. ஆமா அங்கிள். நீங்கெல்லாம் சந்தோஷத்துல எப்படி கூட இருந்து கும்பாலம் போட்டுட்டு இருந்தீங்களோ அது மாதிரி துக்கத்திலையும் நீங்க எல்லாரும் சேர்ந்து பங்கெடுத்துக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கணும். நீங்க சொல்றது உண்மைதான். ஆனா பாரு சுர்ஜித், நான் கேள்விப்பட்டது அப்படி இல்லையே. அந்த சம்பவத்தோட ரகசியம் உங்க 4 பேருக்கு தான் தெரியும். நமக்கு துரோகம் செய்யறவங்க யாரு? சரி, இதெல்லாம் போகட்டும், பரவாயில்ல. ஆனா மெக்கானிக் ஷெட்டிக்கும் அதே கவர் தான் வந்திருக்கு. சுர்ஜித், உன் நண்பர்கள் உன்னை சந்தேகிக்கிறாங்க. இந்த விஷயம் போலீஸுக்கு தெரிய வந்துச்சுன்னா நாம எல்லாரும் சேர்ந்து கூண்டோட கைலாசம் போக வேண்டியதுதான். அங்கிள், நாம எல்லாரும் சேர்ந்து நம்ம கஷ்டங்களை பத்தி தான் யோசிக்கிறோம். அங்கிள், நான் சொல்றதை கேட்டு இவங்க மட்டும் நடந்திருந்தாங்கன்னா, அதாவது அந்த பொண்ணு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிருக்கணும். அந்த பொண்ணு என்னவோ செத்துட்டா. அந்த பொண்ணுக்கு என்னெல்லாம் பொறுப்பு இருக்குமோ இதை பத்தி நாம யாருமே கொஞ்சம் கூட கவலையே படல. அங்கிள், மனுஷத்தன்மைனா என்ன? நாம அவங்க குடும்பத்துக்கு உதவி செஞ்சிருக்கணும்ல, எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருக்கணும்ல. அங்கிள், நாம தப்ப ஒத்துக்கிட்டாலும் சட்டம் நம்ம எல்லாருக்கும் தூக்கு தண்டனை கொடுத்துட போதா என்ன? நீங்க பெரியவங்க, நல்லது கெட்டது தெரியும். யோசிச்சு பாருங்க அங்கிள், நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு தப்பு என்னவோ செஞ்சிட்டோம். ஆனா இப்ப அந்த தப்பை மறைக்கிறதுக்காக இன்னொரு தப்பை செஞ்சுட்டு இருக்கோம். பாருப்பா சுர்ஜித், நான் இப்போ உன்னை என் மகன் அஜித் போலத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நல்ல ஞாபகம் வச்சுக்க. என் பையன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்தா அவன் நண்பங்கிறதையே நான் ஒரேடியா மறந்துடுவேன். எனக்கு ஒண்ணு நல்லா தெரியும், நீங்க 4 பேரும் நண்பனுங்க. இந்த ரகசியம் உங்க 4 பேருக்கு தான் தெரியும். நண்பர்களை மட்டும் உதாசீனம் செய்ய முயற்சி பண்ணாத. ஒரு அப்பா தன் பையனை காப்பாத்த எதையும் செய்ய தயங்கவே மாட்டான். ம். இந்த பையன் சுர்ஜித்தை யாருமே மாத்த முடியாது. இவன் என் பையனுக்கு தொந்தரவு கொடுக்க முயற்சி பண்றான். இதுக்கு ஏதாவது வழி கண்டுபிடிக்கலன்னா நாம எல்லாரும் யமலோகத்துக்கு போக வேண்டியதுதான். யோசிக்க நேரம் இல்ல, ஏதாவது செஞ்சே ஆகணும். இல்லைன்னா நம்ம கதி அதோ கதி. சுர்ஜித், சந்தோஷமா இருக்கு. மங்கள் சௌத்ரி உன்னை மிரட்டியும் நீ உண்மையை சொல்ல தயங்கவே இல்லை. இந்த தைரியமும் உங்ககிட்ட இருந்து தான் கிடைச்சது. அன்னைக்கு நீ மட்டும் அங்க வராம இருந்திருந்தா இவங்க 3 பேரும் என்ன கொன்னே போட்டிருப்பாங்க. ஆனா ஆபத்து எப்ப வேணா வரலாம். சுர்ஜித், நீ எதுக்குமே கவலைப்படாத. இனிமே உன்னை யாரும் எதுவுமே செய்ய முடியாது. நான் கூட இருக்கேன்ல. Woman was born. Her life began. And grows. This is a story, a true story, about 2 powerful African predators. One is the black.
டேட், எங்களை எதுக்காக இங்கே வர சொன்னீங்க? நீங்க எதை நினைச்சு பயந்துட்டு இருந்தீங்களோ அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இன்னைக்கு அப்புறம் அந்த கதைக்கு ஒரு நிரந்தரமான முடிவை கொடுத்துருவேன். எதை நினைச்சு நடுங்கிட்டு இருந்தீங்களோ அதுக்கு நிச்சயமா ஒரு முடிவு கட்டிடுவேன். யாரு நீங்க? யாரு நீங்க? யாரு? எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க? நீங்க யாரு? சுர்ஜித், அங்கிள், அங்கிள் நீங்களா? ஆமா நான் தான். அங்கிள், இந்த இந்த பசங்க என்ன கடத்திட்டு வந்துட்டாங்க அங்கிள். இந்த பசங்களை அவனை கடத்திட்டு வந்தாங்க. ஆமா அங்கிள், இவங்க தான் என்ன கடத்திட்டு வந்தாங்க. இவங்க ஏன் ஆளுங்க தான். உங்க ஆளுங்களா? ஆனா எதுக்கு அங்கிள்? நடிச்சது போதும். நீ என் பையன் கூடயும் ஃப்ரெண்ட்ஸுங்க கூடிய எந்த விளையாட்டை விளையாடினியோ இன்னைக்கு அதுக்கு ஒரு முடிவு கட்ட போறேன். எந்த விளையாட்டு அங்கிள்? நான் எந்த விளையாட்டு விளையாடல. ஆக்சிடென்ட்ல ஒரு பொண்ணு செத்துட்டா. உங்க 4 பேரையும் தவிர வேற யாருக்கு அந்த ஆக்சிடென்ட பத்தி தெரியாது. என் பையனுக்கு எதிராக ஒரு ஆதாரம் தான் இருந்துச்சு. ஜீப்போட பெயிண்ட் வெளியே வந்து அந்த மரத்துல இருந்துச்சு. நான் அந்த ஜீப் கலரை மாத்தி இருந்த ஒரு ஆதாரத்தை அழிச்சிட்டேன். விஷயம் முடிஞ்சிருச்சு. நீ அந்த ஆக்சிடென்ட் மூலமா அந்த பொண்ணு மூலமா என் பையனை பிளாக்மெயில் பண்ற. ஞாபகம் வச்சுக்க, இதோட விளைவு ரொம்ப மோசமா இருக்கும் சுர்ஜித். அங்கிள், நான் எதுவுமே செய்யல அங்கிள், என்ன நம்புங்க. பண்ணுனது என்னவோ உங்க பையன் தான் அங்கிள். இதெல்லாமே அவனால தான் வந்தது. சம்பவத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு உயிரோட தான் இருந்தா. நான் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும்னு கூட சொன்னேன் அங்கிள். ஆனா இவங்க யாருமே என் பேச்ச கேட்கவே இல்லை. சும்மா இருன்னு சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணு அடிப்பட்ட நிலைமையில அப்படியே விட்டுட்டு வந்துட்டோம். அவ செத்துட்டா அங்கிள். எல்லாமே உங்க பையன் தான் செஞ்ச அங்கிள். நான் ஒண்ணுமே செய்யல. நீ எதை செஞ்சியோ என்ன செய்ய நினைச்சியோ உனக்கு அதுக்கான பயங்கரமான தண்டனை கிடைக்கும். அந்த நிகழ்வுகளை சின்ன பின்னமா ஆக்கிடுவேன். அப்புறம் போலீஸ் கிட்ட உன்னால எந்த உண்மையுமே சொல்ல முடியாது. அங்கிள், நான் நிரபராதி. நான் எதையுமே செய்யல அங்கிள். நீங்க சட்டத்துக்கு மனுஷ தன்மையோட தயவு செய்து உதவி பண்ணுங்க அங்கிள். எந்த பொண்ணு செத்தாலும் அவளுக்கு அம்மா அப்பா கிடையாது அங்கிள். அவ தம்பி தங்கச்சி காப்பாத்தான் வேலை தேடி இங்க வந்திருந்தா அங்கிள். உனக்கு எப்படி தெரிய வந்துச்சு? அவளை தான் என்ன பார்க்க வந்தா. அவதான் என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னா. செத்த அப்புறம் உன்னை பார்க்க வந்தாளா? அவ கதைய வேற உங்ககிட்ட சொன்னாளா? பாருப்பா, நான் பச்சை குழந்தை இல்லை. இவங்க மாதிரி பூதத்து கதையெல்லாம் கேட்டு பயப்பட நீ என்கிட்ட போய் தான் சொல்ற. நான் எதுக்காக போய் சொல்லணும் அங்கிள்? இது உண்மைதான். நம்ம போலீஸ் கிட்ட உண்மையை சொல்லி அவ தம்பி தங்கச்சிக்கு உதவி செய்யணும். நம்ம சட்டத்துக்கு உதவி செய்யணும் அங்கிள். நீ எனக்கு நியாயம், சட்டம், மனுஷத்தன்மைங்கிற பாடத்தை சொல்லி கொடுக்க போறியா? பாருப்பா, நியாயம், சட்டம் இதை எல்லாத்தையுமே ரொம்ப துச்சமா நான் மதிக்கிறவன். அவ என்னவோ ஆக்சிடென்ட்ல செத்துட்டா.
ஆனா நான் உன்னை உயிரோட கொன்னுடுவேன். உன் சட்டமும் நியாயமும் என்ன செய்யுதுன்னு பாத்துறேன். வேண்டாம் வேண்டாம் அங்கிள், என்ன கொண்டுடாதீங்க அங்கிள். வேண்டாம் அங்கிள், வேண்டாம் அங்கிள், என்ன கொண்டுடாதீங்க. என் மேல எந்த தப்பு இல்லை. டாட், இது அதே பொண்ணுதான் டாட். இவ அதே பொண்ணுதான். அப்படியா? அவன் என்ன சொல்றது? நானே நடந்தது சொல்றேன். நான் அதே பாவப்பட்ட பொண்ணுதான். உங்க பையன் அவன் சாகட்டும்னு விட்டுட்டு போயிட்டா. எனக்கு உதவி செய்யறதுக்கு பதிலா துடியா துடிச்சு சாகட்டும்னு விட்டுட்டு போயிட்டா. உங்களுக்கு சம்பவத்தை பத்தி தெரிஞ்சிருந்தோம், நீங்களும் உங்க பையனை காப்பாத்துறதுக்காக எனக்கு உதவி செய்யாம ராத்திரியோட ராத்திரியா ஜீப் கலரை மாத்திட்டீங்க. உண்மையை எதிர்த்து போராடணும்னு நினைச்சு எனக்கு உதவி செய்ய விரும்பினா என்ன காப்பாத்த நினைச்சா. மங்கள் சௌத்ரி, சுட முடிஞ்சா சுட்டு பாருங்க. நானும் பாக்கறேன் உங்களுக்கு எவ்வளவுதான் தைரியம் இருக்குன்னு. டாட், ஷூட்டர் ஷூட்டர் டாட். சுட்டு தள்ளுங்க டாட். போதுமா? உங்க தைரியம் அவ்வளவுதானா? உங்க பலகீனமான பையனை காப்பாத்தணும்னு ஆசைப்பட்டீங்க இல்லையா? உங்க பையனுக்கு நல்லது கெட்டதை எடுத்து சொல்லி உண்மை என்னங்கறத அவனுக்கு புரிய வச்சிருக்கணும். ஆனா நீங்க அப்படி செய்யல. உங்க பையனை காப்பாத்த நினைச்சீங்க. ஆதாரம் இல்லைன்னா உண்மை குற்றவாளியை பிடிக்கவே முடியாதுன்னு நினைச்சீங்களா? கடவுளோட தீர்ப்பை பாருங்க. அவர் வழங்கின தீர்ப்பு என்னன்னா, அன்னைக்கு எனக்கு என்ன நடந்ததோ அதேதான் இன்னைக்கு உன் பையனுக்கும் நடக்கும். அப்படி செஞ்சிடாத, அப்படி செஞ்சிடாத. இது ஒரு நிகழ்வு. என் பையன் உன்னை சாகடிக்கும் நினைக்கவே இல்லை, நினைக்கவே இல்லை. ஆனா உன்னோட பையன் அந்த ஜீப்பை குடிபோதையில ஓட்டிட்டு இருந்தா. ஒரு பொண்ணு மேல ஜீப்பை மோதிட்டா. இது நிகழ்வா இருந்திருக்கலாம். ஆனா சம்பவம் நடந்தப்ப நான் உயிரோட தான் இருந்தேன். இவங்கெல்லாம் என்ன காப்பாத்துறதுக்கு பதிலா தனியா விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. சுர்ஜித் எனக்கு உதவி செய்யறதுக்கு தான் விரும்பினா, அதுக்கு முயற்சியும் செஞ்சா. ஆனா இவங்களா சேர்ந்து வலுக்கட்டாயமா அவனை கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த ராத்திரி நேரத்துல அந்த சூனியமான இடத்துல நான் துடி துடிச்சு செத்து போயிட்டேன். எனக்கு உதவி செய்யறதுக்கு அந்த இடத்துல யாருமே வரல. இப்ப ஏன் நேரம்? அன்னைக்கு ராத்திரி எனக்கு என்ன நடந்ததோ அதேதான் இப்ப அவனுக்கு நடக்கும். இப்ப ஏன் முறை? என்ன மன்னிச்சு, தயவு செஞ்சு என் பையனை மன்னிச்சிடு. முடியாது. நான் யாருக்கும் நிச்சயம் தயவு காட்ட மாட்டேன். மன்னிச்சிடு, என் பையனை மன்னிச்சிடு, என்ன மன்னிச்சிடு. எனக்கு என்ன நடந்ததோ அதேதான் இவனுக்கும் நடக்கும். ஓடுங்க இங்கிருந்து. ஓடுங்க, நிக்காதீங்க. சுர்ஜித், 13ஆம் தேதி ஜூலை ராத்திரி என்ன நடந்ததோ அது இன்னைக்கு மறுபடியும் நடக்கும். அதோட முடிவு என்னங்கறத பாக்குறதுக்காக நீ அங்க வந்து சேர்ந்து. என்னாச்சுப்பா? வண்டியை சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணு. வண்டி ஸ்டார்ட் பண்ணுப்பா. ஸ்டார்ட் பண்ணுப்பா சீக்கிரம். டாடி, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. சீக்கிரம் எடுப்பா, சீக்கிரம் சீக்கிரம்ப்பா, சீக்கிரம். அவன் பின்னாடி வரான். சீக்கிரம் சீக்கிரமா, சீக்கிரம். வேகமா ஓட்டு. வேகமா ஓட்டுப்பா.
அஜித் ஓட்டு. பயம் எனக்கு பயமா இருக்கு. வண்டி திருப்பு. டாட் எங்க போயிட்டீங்க? டாட் எங்க இருக்கீங்க? டாட் டாட் அஜித் அஜித் உனக்கு ஒண்ணும் ஆகல இல்ல? அஜித் 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 யாராவது இருக்காங்களா? அஜித் அஜித் டாட் அஜித் டாட் அஜித் யாராவது இருக்காங்களா? எங்களை காப்பாற்ற யாராவது இருக்காங்களா? யாராவது இருக்காங்களா? உங்களை காப்பாத்த யாருமே வர மாட்டாங்க. அப்படி எல்லாம் சொல்லாத. உன்னால காப்பாத்த முடியும். ப்ளீஸ் இவனை காப்பாத்து. இவனை எப்படியாவது காப்பாத்து. அவனையே கேளு. இவன் எனக்கு உதவி செஞ்சானா? நானும் இதே மாதிரி தானே அடிபட்டு கிடந்தேன். அப்புறம் நீங்க எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு உதவி கேக்குறீங்க? எனக்கு உதவி செய்யணும்னு எப்பாவது நினைச்சீங்களா? இல்ல இல்ல மங்கள் சௌத்ரி. தன் வினை தன்னையே சுடும். வரதுக்கு முன்னாடி உங்க உயிரோட தான் இருந்தாங்க. இவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக யாரும் வரல, உதவி செய்யவும் வரல. வந்திருந்தா ஒருவேளை பழிச்சிருக்கலாம். நானும் என்ன செய்ய முடியும்? நான் ஒரு ஆவிதானே. இவங்க என் முன்னாடி கத்தினாங்க, கதறினாங்க, துடியா துடிச்சு செத்து போயிட்டாங்க. அதாவது என்ன மாதிரியே தான் செத்தாங்க. இவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே முன் வரல. சுர்ஜித், நான் உனக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா நீ எனக்கு உதவி செஞ்ச. சட்டம், நியாயம், மனுஷத்தன்மை இதோட எல்லாம் போராடி அவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்ட. என் ஆத்மாவுக்கு சாந்தி கிடைச்சிருச்சு. நான் போறேன். ஆனா போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். இந்த மாதிரி நிகழ்வுகள் எங்கேயாவது நடந்தா அடிபட்டவனுக்கு உதவி செய்ய. தனியா தவிக்க விட்டுட்டு போயிடாத. இந்த நிகழ்வுகளுக்கு யார் வேணாலும் பலியாகலாம். ஆனா இது ஒரு கொலையா மாறிடக்கூடாது. கடைசியா நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதெல்லாம் அஜித் மாதிரி ஒரு பையனை படைக்கவே கூடாது. சுர்ஜித் மாதிரி படைக்கணும்.